மருத்துவமனை. மனநல மருத்துவர் கிறிஸ்டோபர் நவீனாவுக்கு பக்கத்தில் வந்து நாற்காலியிலிருந்து அவளை இறக்கினார். கவுடாவிடம் திரும்பி சொன்னார், டாக்டர், குழந்தையை ஒரு சின்ன சோதனை செய்து பார்க்கணும். செய்யுங்க. கிறிஸ்டோபர் நவீனாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு அவளிடம் பேச்சு கொடுத்தவாறே சிகிச்சை அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஊட்டி பச்சை வர்ணம் சீராய் பூசியது போன்ற புல்பரப்புக்கு நடுவே அந்த படப்பிடிப்பு வேன் நின்றிருந்தது. அதன் 2 பக்கமும் சினிமா நிறுவன பெயர். வேனுக்கு கொஞ்சம் தள்ளி 4-5 கார்கள், ஒரு பேருந்து. சுமார் 50 பேர் சிதறியிருந்தார்கள். பாதி பேர் பெண்கள். பெண்களில் பெரும்பாலோர் ரோஜா நிற கச்சையும் பாவாடையும் அணிந்து கெட்டியான மேக்கப்பில் தெரிந்தார்கள். டைரக்டர் என்று எழுதப்பட்டிருந்த நாற்காலிக்கு உடம்பை கொடுத்திருந்த இயக்குனர் உதவி இயக்குனரிடம் கத்திக் கொண்டிருந்தார். கதாநாயகனுக்கு டான்ஸ் சரியா வருதா? வருதுன்னே. எங்கே வருது? கோழி கறியும் பீரும் சாப்பிட்டு உப்பி போயிருக்கான். அண்ணே, பலமா பேசாதீங்க, அந்த ஆளு காதுல விழுந்துட போகுது. விழட்டுமே, என்ன ஆயிடும்? இந்த 6 மாசத்துல அந்த ஆளு நடிச்சு வெளியான 3 படமும் டப்பா. நம்ம படம் வெளிவந்ததா அந்த ஆளுக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்கணும். அண்ணே, தயாரிப்பாளரு வராரு. வரட்டும், அந்த நாற்காலியை எடுத்து போடு. உதவி இயக்குனர் நாற்காலியை எடுத்து போட தொப்பையோடு அந்த பட தயாரிப்பாளர் வந்து உட்கார்ந்தார். வந்திருக்கிற துணை நடிகைங்க ஒவ்வொருத்தியும் முழு கோழி கேக்குறா. பாவம், சாப்பிடட்டுமே. உங்களுக்கு என்ன, எளிதாக சொல்லிடுவீங்க. 2 ஏலக்காய் எஸ்டேட்டை வித்து பணத்தை கொண்டாந்துருக்கேன். இந்த பணத்துக்கு 3/4 படத்தை முடிக்கலாம்னு சொன்னீங்க. ஆனா இன்னும் 1/4 கூட முடியல. பணம் பூராவும் கரைஞ்சு போச்சு. அட, ஏன் கவலைப்படுறீங்க? நாம எடுத்த வரைக்கும் போட்டு காட்டினா விநியோகஸ்தர்கள் பணத்தை கொண்டு வந்து கொட்டிட மாட்டாங்களா என்ன? ஜிகினா உடையில் இருந்த நாயகியும் நாயகனும் வலிப்பு வந்தவர்களை போல் கைகளை உதறி உதறி ஆடினார்கள். துணை நடிகைகள் சுற்றிலும் ஓடினார்கள். நான் ஆளான வேலை, நீ ஒரு காங்கேயங்காலை. இயக்குனர் கட் என்றார். என்னமா நீ? நான் ஆளான வேலைன்னு வர்ற இடத்துல உதட்டை கடிச்சுக்கிட்டு ஹீரோவை போதை வழிய பார்க்கணும்னு சொன்னேன். நீ என்னடானா கஷாயம் குடிச்ச மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிறியே. சாரி சார், இனிமே ஒழுங்கா பண்றேன். துணை இயக்குனர் திரும்பினார். அந்த நடிகை முன்பெல்லாம் நல்ல டான்ஸ் பண்ணுவாங்க. இப்ப வர வர சரியில்லை. பளபளப்பும் மங்கி போச்சு. வருடத்துக்கு 2 தடவை அபாஷன் பண்ணிக்கிட்டா உடம்புல எப்படி பளபளப்பு நிற்கும்? இயக்குனர் சொல்லி சிரித்து கொண்டிருக்கும் போதே ஆடிக்கொண்டிருந்த துணை நடிகைகளில் ஒருத்தை சொத் என்று கீழே விழுந்து மல்லாந்தாள். யோ, எவ்வளவு ஒருத்தி விழுந்துட்டா, கட் கட். அனைத்து இயக்கங்களும் நின்று போக எல்லோரும் அந்த பெண்ணை நோக்கி ஓடினார்கள். யாரையா அந்த பொண்ணு? அகல்யா சார். என்ன ஆச்சு? வாயிலும் மூக்கிலும் ரத்தமா கொட்டுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கதை மலர் சேனலோட எங்கேயும் எப்போதும் இணைந்திருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த தொடரோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.